அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் ரபீல் அவனுடைய கடைசி நாட்களில் நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தோடு முடிந்து போவதல்ல, கியாமத் நாள் வரையும் ஒருவருடைய புகழ் நிலைத்து நிற்கும் என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகம் தோன்றிய காலம் முதல் இன்றைக்கு வரையும் எத்தனையோ ஆயிரம் லட்சம் கோடி தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றதொரு தலைவரை இந்த உலகம் இன்று வரையும் காணப்போவதும் இல்லை, காணவும் முடியாது. அப்படிப்பட்ட பெருந்தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த 63 ஆண்டு கால வாழ்க்கை மக்களால் சொல்லப்பட்டது அல் அமீன், அவர் நேர்மையானவர், அஸ்ஸாதிக், அவர் உண்மையானவர் என்று மக்களால் 63 ஆண்டுகளில் சொல்லப்பட்ட ஒரே தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரிடத்திலும் அன்பாகவும் நேசமாகவும் பழகுவார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் எதிரியாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் எப்படி பேசணும், எப்படி பேச வேண்டும் என்பது கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தெரிந்து வைத்திருந்தார்கள். நஜித் என்ற ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய அரசன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வன்மையாக பேசுகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கெட்ட வார்த்தைகளில் திட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை அனுப்புகிறார்கள் அந்த நாட்டிற்கு, அந்த அரசனை கொண்டு வர சொல்லி. சஹாபாக்கள் போகிறார்கள். நஜீத் நாட்டினுடைய அரசர் அவனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். மஸ்ஜித் நபவிக்கு வரப்படுகிறது. வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவனை இந்த தூணில் கட்டி போடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டார்கள். அதே போன்று அந்த அரசனை தூணில் கட்டி போட்டு விட்டார்கள். தூணில் கட்டி போட்டவுடன் ஒரு நாள் ஆகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உன்னுடைய விஷயத்தில் நான் என்ன முடிவெடுப்பேன் தெரியுமா? அவன் சொல்லுகிறான், யா ரசூலுல்லாஹ், உங்களை நான் கெட்ட வார்த்தைகளில் திட்டியிருக்கிறேன், உங்களை நான் ஏசி இருக்கிறேன், நீங்கள் என்ன செய்தாலும் பரவாயில்லை. அதே போன்று இரண்டாவது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நான் உன்னுடைய விஷயத்தில் என்ன முடிவெடுப்பேன் தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், நான் உங்களை கெட்ட வார்த்தையில் திட்டியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன், நீங்கள் என்ன செய்தாலும் சரி. அன்றைக்கு இருந்த மஸ்ஜித் நபவி எப்படி இருந்தது தெரியுமா? எல்லா வேலைகளும் அங்கே நடக்கும். ஒரு சில நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய பாடங்களை சொல்லித் தருவார்கள், ஹதீஸினுடைய பாடங்களை சொல்லித் தருவார்கள், திக்ருடைய மஜ்லிஸ் நடக்கும். இப்படி எல்லாத்தையும் அவர் பார்க்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மாலில் இருக்கக்கூடிய காசுகளை ஏழை மக்களுக்கு அன்பளிப்பாக வழங்குவார்கள். இது எல்லாத்தையும் அந்த அரசன் பார்க்கிறாரு. மூன்றாவது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உன்னுடைய விஷயத்தில் நான் என்ன முடிவெடுப்பேன் தெரியுமா? அதே பதிலை சொல்லுகிறார்கள். சஹாபாக்களை கூட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவனை கட்டவிழ்த்து விடு என்பதாக சொல்கிறார்கள். கட்ட அவிழ்த்து விட்டவுடன் ஓடி சென்று அந்த மரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணத்தில் குதித்து விட்டு தூய்மை பெற்றுவிட்டு மஸ்ஜித் நபவியினுடைய நடுவிலே கத்துகிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்திலே எனக்கு ஒரு முகம் பிடிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய முகம்தான். இந்த உலகத்திலேயே நான் ஒரு மண்ணை மிதிக்க கூடாது என்று நினைத்திருந்தால் இந்த மதீனத்து மண் தான். இன்றைக்கு எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் நீங்கள், எனக்கு மிகவும் பிரியத்திற்குரிய மண் நீங்கள் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அந்த எதிரிடத்தில் நடந்து கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதனால்தான் சஹாபாக்களும் சரி, கூட இருந்தவர்களும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்து பிரியம் வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சஹாபி பேரிச்சம்பழம் மரத்து மேலே ஏறி பேரிச்சம்பழத்தை பொறிச்சிட்டு இருக்காரு. பொறிச்சிட்டே இருக்கும்போது இன்னொரு சஹாபி ஓடி சொல்றாரு, அப்துர் ரஹ்மான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார் என்று கேட்டவுடன் மரத்து மேல் இருந்த அந்த சஹாபி கையேந்தி துவா கேட்கிறார்கள், நான் மரத்தை விட்டு கீழே இறங்குறதுக்குள்ள என்னுடைய கண் பார்வையை போக்கி விடுங்கள். ஏனென்றால் கடைசியாக நான் பார்த்தது நாயகத்தை தான். இதற்கு பிறகு நான் இந்த உலகத்தில் யாரையும் பார்க்க விரும்பவில்லை. வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், அவர் பேரிச்சம்பழத்தின் மேல் பழத்தை பொறித்து விட்டு கீழே இறங்குகிறார்களாம், அவருடைய கண் பார்வை பறிபோகிறது. வரலாற்று ஆசிரியர்கள் இன்னொன்றும் பதிவு செய்கிறார்கள், அவர் கடைசி காலம் வரை கண் பார்வை அற்றவர்களாகவே இருந்தார்கள் என்பதாக. இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் மீது பிரியத்திற்காக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 63 ஆண்டு கால வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை என்பதை நாம் எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்றானா இல்லையா,
இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு ஸல்லூன அலன் நபி. அல்லாஹ் சொல்லல நீங்களும் நோன்பு வைங்க நானும் நோன்பு வைக்கிறேன், நீங்களும் தொழுகுங்க நானும் தொழுகிறேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு ஸல்லூன அலன் நபி. நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்க, மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்லட்டும், நானும் ஸலவாத்து சொல்றேன். இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைக்குரிய ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெயரை கேட்டால் ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஹதீசுகளில் வருகிறது, நாயகத்தினுடைய பெயரை கேட்டு ஒருவன் ஸலவாத்து சொல்லாமல் இருக்கிறான் என்று சொன்னால் அவரை விட பெரிய கஞ்சன் இந்த உலகத்திலே இல்லை என்பதாக சொல்லி காட்டுகிறார்.